அத்துடன் குறித்த காற்றுச்சூழல் புயலாக மாற்றம் ஒருவரை உராய்வுகள் எதையும் நிலத்தில் மேற்கொண்டு முடிவுறுத்தாதவாறே கடலை அமைய உள்ளது. எனவேதான் முன்னெச்சரிக்கைகளை அனைவரும் மேற்கொண்டிருத்தல் அவசியமானது எனவும் கூறப்படுகிறது. இந்த புயலானது அங்கிருந்து வடக்கு வடமேற்கு நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படும் நேரத்தில் இதனுடன் 7ஆம் திகதியிலிருந்து 10ஆம் திகதி வரை வடக்கில் மிதமான மிக குறைவான மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்று சுழற்சி வலுவடைந்து தாளமுக்கமாகும் என எதிர்பார்க்கப்படும் 11ஆம் திகதி அதிகாலையிலிருந்து அடுத்து வரும் தினங்களுக்கு வடக்கிலும் கிழக்கிலும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. குறித்த காற்றழுத்தமானது மட்டக்களப்பு திருகோணமலைக்கு தூர கிழக்காக நகர்ந்து யாழ்ப்பாணத்திற்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடைப்பட்ட கடல் வழியாக கரையை கடக்கும் என தரவுகள் காட்டப்படுகின்றன. இருப்பினும் இதனை உறுதிப்படுத்த காற்று சுழற்சியின் வளர்ச்சியும் அதன் முதல் 2 நகர்வுகளும் மிக அவசியமானதாகவும் கூறப்படுகிறது. இதன்போது கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள்